சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் அம்மா கிருபாக்கிட்டேயும் நந்தினிக்கிட்டேயும் பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. நீங்கள் சொன்னது கூட பரவாயில்ல, இதை காவேரி எப்படி எடுத்துப்பாங்க? அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணை இந்த மாதிரிலாம் சொன்னால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? ஒழுங்காக அவங்கக்கிட்ட வந்து சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி மகா கிட்ட வந்து கிருபா கிட்ட வந்து கத்துறாங்க. உடனே வந்துட்டு மகா வந்து சொல்கிறாங்க, விக்ரம் அதெல்லாம் வேண்டாம், அவங்க பாருங்கள் ஃபீல் பண்ணுறாங்க, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க பார்த்தீங்களா, முதல்ல அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சமாவது இதையெல்லாம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கோவமாக அங்கேருந்து போயிட்டுறாங்க. மகா நேரம் நந்தினிக்கிட்ட போயிட்டு, என்னாத்த உங்கள் பையன் சொன்ன மாதிரி என்கிட்ட இருந்து கொஞ்சமாவது கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து போகிறாங்க. கிருபா ஆண்டி என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது, அவன் முன்னாடி என்னை விக்ரம் அப்படி திட்டிட்டு போகிறாரு, இதுக்கு ஏதாவது பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிவிட்டு பதிலடி கொடுக்கணும்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த புலிமுருகனை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. புலிமுருகன் அப்படியே கீழே விழுந்து பயங்கரமாக கத்துறாரு. உடனே கிருபாவும் கீழே விழுந்த மாதிரி அப்படியே கீழே படுத்துக்கிட்டு இடுப்பு பிடிச்சிக்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க. விக்ரம் இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வராரு. ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க, நந்தினி வந்துட்டு அச்சச்சோ இவ என்ன பிளானில் இப்படிலாம் பண்ணுறானே நமக்கு தெரியலையே, நாம் இப்போது இவங்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கு. உடனே புலிமுருகன், மாப்பிள்ளை அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, நான் தான் மயங்கி அப்படியே மகா மேலே விழுந்துட்டேன், மகாவும் சேர்ந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு திட்டிட்டு கிருபாவை பிடிச்சி தூக்கி விட்டுறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நான் டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருபாவை பிடிச்சி தூக்கும் போது கரெக்டாக மகா அங்கே வந்துடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து மகா வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுறாங்க. கிருபா கிட்ட வந்து விக்ரம் கேட்குறாரு, நான் டாக்டருக்கு கால் பண்ணுறேன் உடனே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை விக்ரம் அதெல்லாம் வேண்டாம், சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உன்னால் நடக்க முடியலன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, சரி என்ன ஹெல்ப் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. என்னை கொஞ்சம் ரூம் வரைக்கும் தூக்கிட்டு போக முடியுமா, அதுக்கப்புறம் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ தானே இதுக்கே இவ்வளோ தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு கிருபாவை தூக்குறாங்க. தூக்குனதுமே மகாவுக்கு வருது பாருங்க ஒரு கோவம், மனசுலேயே நினைக்கிறாங்க, மகாவா அந்த கிருபாவை வந்து பலார்னு அரைஞ்சி ஏன் புருஷனையும் நீ தூக்க வைக்கிறியா அப்படின்னு அடிக்கணும்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. விக்ரம் கிருபாவை தூக்கிக்கிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்காங்க. நந்தினி மகா கிட்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண நீ, இப்போ பார்த்தியா உன் புருஷன் வேற ஒருத்தையே தொட்டு தூக்கிட்டு போகிறான், இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு, அவளை பலார்னு அரையணும்னு தோணும், ஆனால் உன்னால் ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படின்னு கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரம் கிருபாவை தூக்கிக்கிட்டு மேலே போக, ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனதுக்கப்புறமா விக்ரமுக்கு மயக்கம் வருது. அப்படியே அந்த மயக்கத்திலே கிருபாவை கீழே போட்டுருவாங்க. கீழே போட்டோடனே கிருபா வந்து பயங்கரமாக கத்துறாங்க. விக்ரமா அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. விழுந்த உடனே எல்லாரும் ஓடி வராங்க. மகா ஒரு பக்கம் விக்ரம் சார் என்னாச்சுன்னு கேட்க, விக்ரம் கண் முழிக்கவே மாட்டாங்க. உடனே டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. டாக்டர் உள்ள வந்து விக்ரமுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கிருபா வந்துட்டு எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நந்தினி வந்துட்டு டாக்டர் வெளியில் வந்தால் நான் இன்ஜெக்ஷன் போட சொல்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. விக்கி விஜய் கிட்ட, சார் பார்த்தீங்களா நாம் எல்லாம் விக்ரம் சாருக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்துட்டுருக்கோம், ஆனால் இவங்க 3 பேரும் பாருங்கள் எப்படி அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு உள்ள விக்ரமா செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் வராங்க. இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது, நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி யாராவது ஒருத்தர் உள்ளே வாங்க, நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, நான் அவனோட அம்மா தான், நான் வரேன் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. உடனே கிருபாவையும் மகா நீயும் கூட வா அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. அப்போது விஜய் வந்துட்டு, அம்மா இப்போ எதுக்காக நீங்கள் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன அவள் தானே விக்ரமா கல்யாணம் பண்ணிக்க போகிறவ, அவளை கூட்டிகிட்டு போகாமல் வேறு யாரை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல, அம்மா இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து நாங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் விக்ரம் முன்னாடி மட்டும்தான், இப்போல்லாம் கிடையாது, தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் அமைதியாக இருக்குன்றதுனால அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணலான்னு நினைக்காதீங்க, ஒழுங்காக மகா நீ கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் எதுக்கு நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் மகானியும் கூட்டிகிட்டு போகணும், இல்லைன்னா நீங்கள் போகாதீங்க மகானி மட்டும் போகட்டும் டாக்டர், இவங்க தான் வந்து அவரோட ஒய்ஃப், இவங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே போகிறாரு. உள்ளே 2 பேரும் வந்து வராங்க. நந்தினியும் மகாமா வந்து நிற்கிறாங்க. பார்த்தீங்களா இவர் மயங்கி விழுந்துட்டாருன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ வரைக்கும்
வரைக்கும் இவர் கண்ணை திறக்கவே இல்லை, என்னால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அவங்கக்கிட்ட பேசி முடிக்கிறாங்க. நந்தினியும் மகாவும் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுமே ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்க மகா வந்து தனியாக வந்துடுறாங்க. நந்தினி ரொம்ப டென்ஷனாக அங்கேருந்து நேராக ரூமுக்கு வந்துடுவாங்க. கிருபா நேராக வந்து ஆண்டி என்ன ஆண்டி நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க, டாக்டர் அப்படி என்ன தான் சொன்னார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க பக்கத்தில் இருக்கிறத தூக்கி அப்படியே போட்டு உடைக்கிறாங்க. என்ன சொன்னாருன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டு போகிறீங்க, இப்போது நானே டென்ஷனில் இருக்கேன், இந்த சொத்தெல்லாம் என் கைக்கு வரப்போகுதுன்னு நான் சந்தோஷமாக இருந்தேன், இப்போ அந்த கனவு எல்லாமே சுக்கு நூறாக உடைய போகுது, எல்லாமே போச்சே அப்படின்னு பயங்கரமாக கத்தி டென்ஷனாக வந்து பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் தனியாக போன மகா கிட்ட விஜயும் ஜோதியும் என்னதான் அப்படி டாக்டர் சொன்னாங்க சொல்லு மகா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது டாக்டர் வந்துட்டு நந்தினிக்கிட்டேயும் மகா கிட்டேயும் வந்து சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருங்கள், அவர் கோவிலை பார்த்த அந்த நபரால் வந்து அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப கிடைக்க போகுது, அவர் பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் வந்து பழைய நினைவுகளை தூண்டிவிட ஆரம்பிச்சிருச்சு, அவருக்கு இப்போது பழைய நினைவுகள் திரும்ப கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னதுமே மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ கண்டிப்பாக வந்து அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அவங்கக்கிட்டலாம் வந்து சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.